நெல்லை அம்மாச்சி சமையலில் இன்றைக்கி சத்து மாவு வச்சு தான் கேக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இது உள்ள ஒரு சாண்டு போட்டுக்கிடணும். இப்போ ஒரு இந்த மாவெல்லாம் சேர்க்கறதுக்கு முந்தி இது கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்காக இதை அடுப்பை ஆன் பண்ணி அப்படியே 10 நிமிஷம் அப்படியே சூடு ஏறட்டும். இப்போ ஒரு மிக்சரில் அது மாதிரி ஒரு முட்டை அடித்து உடச்சி ஊற்றிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இப்போ அரைச்சி எடுத்து வச்சு சத்து மாவு இப்போ ஒரு கப் போட்டுக்கலாம். இன்னொரு கப்பு 2 கப்பு மாவு எடுத்துருக்கணும். 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன். ஏற்கனவே சத்து மாவில் இனிப்பு இருக்கும். இப்போ இதில் ஒரு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, பேக்கிங் சோடா உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சமாக பால் விட்டு இதை அடித்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் பால் விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது இந்த மாதிரி தடவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு இந்த மாதிரி போட்டு விட்ருக்கேன். நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். அது அது நல்லா ஹீட் ஆகிடுது. வேர்த்தத்தை பாத்திரத்தை உள்ள வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா சிம்மிலே வச்சுக்கிடணும். ரொம்ப தீயெல்லாம் கூட்டி வைக்கக்கூடாது. சிம்மிலே வச்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் இதை கொஞ்சம் வேகம் இப்படி மேலக்கி வரும். இதில் வெயிட்டும் போடக்கூடாது, இந்த ரப்பரும் போடக்கூடாது. அப்படியே சிம்மிலே வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் இடையில பார்த்துக்கிடணும். இது கொஞ்சம் வெந்துடுதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா இப்படி மேலே எழுப்பி நல்லா வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பொடிசாக கொஞ்சம் பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி போடணும் அவசியம் இல்லை. போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சத்து மாவு இங்கே எந்த மாவு கிடச்சாலும் கடையில் வாங்கினாலும் அதையுமே இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சத்துணவு மாவுலேயும் வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடணும். நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து நல்லா செட்டில் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஒட்டுதான்னு பார்த்துக்கலாம். ஒட்டெல்லாம் வெந்துடுது. இப்போ நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நல்லா ஆறிடுது. நல்லா பஞ்சு கணக்காக நல்லா இதாக இருக்காது. கேக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன்.
எல்லாம் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு அழகாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.